ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி என்ன அப்படின்னா, வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள மேக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதாவது வெஜ் சாண்ட்விச். இதை ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சையாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மின்ட் லீஃப் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 தான் எடுத்திருப்பேன். அதை விட கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக லைட்டாக சுகர், நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட் நீங்கள் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் அரை எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வேறு பவுலில் மாற்றிட்டு தோசை மாவுலாம் இருக்கும்ல, அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கோஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் எனக்கு எடுத்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்து மயோனஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மயோனஸ் வந்து ஹோம்மேடாக வீட்டிலையே நான் மேக் பண்ணது. ரெசிபி வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு சேனல் கீழே கொடுக்குறேன். அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வீட்டிலே மேக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும். நம்மவே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, இந்த மயோனஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமா ப்ரெட்டில் நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் ப்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். அது குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டி ப்ரெட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் ப்ரெட்டுமே எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், அதனால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சட்னி மேக் பண்ணோம்ல, அந்த சட்னியை வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப திக்காக 2-3 லேயர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஒரு லேயர் நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெட்டுக்குமே அதை எடுத்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2-3 ப்ரெட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ப்ரெட்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மயோனஸ் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே நான் வந்துட்டு உள்ளே கொஞ்சமாக வைக்கிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப குட்டி சைஸ் ப்ரெட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா நம்ம வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஆப்போசிட் சைடில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த ப்ரெட்டை அப்படியே வச்சு லைட்டாக ஃபிங்கர் வச்சு நீங்கள் அமுக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஈஸியாக நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். சாண்ட்விச் மேக்கர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து நான் மேலே தடவிருக்கேன். ப்ரெட்டை அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு ப்ரெட்டில் மட்டும் உள்ள டொமேட்டோ வந்து லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொரு ப்ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான். இந்த 2 ப்ரெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் இட்லி சட்டியெல்லாம் மூடுவோம்ல அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மூடிக்கலாம். கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நான் மாற்றி போடுறேன். ஸ்பூன் வச்சு நான் மாற்றி போடுறப்போ மேலே வந்து ஒரு ஃபிங்கர் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த ப்ரெட்டு வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா அதுக்கப்புறமா மேலே லைட்டாக வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நிமிஷம் திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இதை மாற்றி நீங்கள் 2 டைம்ஸ் வந்து போட்டிங்கன்னா போதும். நல்லா உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துடும். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சும்மா லைட்டாக டெக்கரேஷனுக்காக அப்படி மயோனஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். வீட்லேயே மேக் பண்ண மயோனஸ் தான். ஸோ யார் வேணாலும் சாப்பிட்லாம், எந்த இதுவும் கிடையாது. மேக்ஸிமம் மயோனஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.